ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபண்டன்ஸ் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், வெல்கம் பேக் டு பேரானாமல் சீரீஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் நவீன் வந்திருக்காரு, அண்ட் தென் அதுவும் இல்லாமல் புதுசாக அரவிந்தன் வந்திருக்காரு. ஹாய் கைஸ். ஸோ அரவிந்தன், உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைமாக வீடியோ எடுக்க வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரெண்டுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது. இது வந்து அபண்டன்ஸ் ஸ்கூல்னு சொல்கிறாங்க, ஜஸ்ட் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் பயத்தோடு தான் போகிறேன். இவங்க 2 பேர் இருக்காங்க நம்பிக்கையில். ஸோ பார்ப்போம் வாங்க கைஸ். ஸோ நவீன், உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய பிளேஸுக்கு வந்திருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச ஸ்கூலு. இந்த அபாண்டனான ஸ்கூலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சின்ன வயசுலேருந்தே நமக்கும் ஸ்கூலுக்குன்னா சுத்தமாக ஆகாது. ஸோ என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்ட்ரோ. வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க. பா அடா, இடம் இப்படி இருக்கு. பாருண்டா நவீன, ஸ்பைடர்லாம் கூடு கட்டுறதோட எவ்வளோ டென்ஸாக இருக்கு பாரு வெப்லாம். இல்லை நம்ம வீட்டிலலாம் தான் அந்த ஒட்டடை தூசி அதான் கீழே பார்க்கணும். அங்கே எதுவும் உருவம் காசு அந்த மாதிரி பார்த்தேன்டா. நானும் பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு போய் பார்ப்போமா? பார்க்கலாம். இல்லை, இப்போ நான் அந்த இடத்துல வரும்போது ஒரு ஸ்ப்ளிட் செகண்டில் மேபி நம்ம ஷேடோவை கூட இருக்கலாம். பட் நான் ஒரு செகண்ட் அப்படி ஆனோம் ஒரு மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு டக்குன்னு. சரி வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அரவிந்தா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு? இங்கே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிறேன்? பதட்டமாக இருக்கேன். வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பதட்டமாக இருக்கா? மேபி ஃபஸ்ட் டைம்னால எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம்லாம் இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்குது. சரி ஓகே, கூல் கூல், பார்த்துக்கலாம். மேபி நம்ம ஒரு மீட்டர் வச்சுருக்கோம், கண்டிப்பாக இருக்கும். அந்த இஎம்எஃப் மீட்டரா? கைஸ் நாங்கள் வந்து நான் சொன்னால் நம்ம மீட்டர்ஸ் கம்மியாக தானே சொல்லுவேன். சரி இப்போ கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹண்டிங்காக சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இருங்க நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதான் கைஸ், இது வந்து இஎம்எஃப் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்மளுக்கு என்டிட்டிஸ் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நம்ம ஆக்சுவலாக ஹியூமன்லி பாடி லீவ் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுலேருந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்லி இட்ஸ் நாட் ப்ரூவன் தோ, பட் ஆனால் நிறைய இந்த பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஸோ அதெல்லாம் அவங்கெல்லாம் இது பிலீவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இது யூஸும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நானும் நம்பி வாங்கியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ பார்ப்போம். டார்ச் போட்டோம். அதேண்டா ஜாலியாக இரு. வேறு ஆடியன்ஸுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிற நிலமையில நான் இல்லை. சரி ஓகே வா. கூல் கூல், அதான் நாங்கள் தான் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் வா. வரப்போ ஜாலியாக வந்தேன். என்னடா அது? பாம்பு பொத்தா? அது எறும்பு பொத்தா?
ரெஸ்ட் ரூமு இரும்பு புத்துரா. ஓ மை காட் கைஸ், இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இடம் உள்ளார. எறும்பு புத்து தான் நினைக்கிறேன், இல்லை எறும்பாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது புதுசாக பார்க்குறதுனால. ஆமாம் நிஜமாடா, ஸ்கூல் வந்துட்டு ஓகே பார்க்க ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ காலியாக இருக்குன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு. என்ன சொல்கிற? ஏய் சோஃபாடா இது இல்லை, கை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சோஃபாவாக இருக்கும்டா ரேண்டா, வாய்ப்பே இல்லை. அங்கேருந்து பார்த்துட்டு தலை மட்டும் தெரிஞ்சு ரேண்டா நாய்டா. அரேந்தா சில் ஓகே, நீ ஏன்னா கொஞ்சம் வந்ததுல டிஸ்டர்பாக தான் இருக்க. சில் ஓகே, பார்த்துக்கலாம். பார்ப்போம் ஓகே. அப்படின்ற சவுண்ட் கேட்டு சரி இரு ஃபஸ்ட்டு பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ தான்டா வந்தோமே, வீடியோ எடுத்து நம்ம வீட்டுக்கு போகணும். போயிடலாம் வா, சில் தான் வாங்க. போடா அரேந்தா, முன்னாடி போ, நீ முன்னாடி போ. நவீன் நான் இது பண்ண பா. இன்னும் எப்படி இருக்கு பாரு இடம், செடி கிடிலாம் முளைச்சி. ஐயா அவனை தனியாக விடாத. அரேந்தா முன்னாடி போ போ. டேய் என்னடா அது? டேய் என்னடா இதெல்லாம்? மாடு மாதிரி தான் தெரியுது சைஸ் பார்த்தா, வர கயிறோட இருக்குடா அப்படியே. என்னடா அது ஸ்கூலா என்னங்கிறா? ரைட் வாங்கடா. இங்கே எங்கேயும் போகாது. இங்கே யாராவது இருக்கீங்களா? நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த லைட் எரிய வச்சு காட்ட முடியுமா உங்களால்? கேப்சர் பண்ணியா? அது கேப்சர் வந்து கரெக்டாக ஆச்சுன்னு தெரியல. ஸ்பைக் வந்து ஃபுல் ஸ்பைக். ரைஸ் இந்த பில்டிங்கில் சுத்தமாக கரண்ட்டே கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. கரண்ட் மட்டும் இல்லை, எங்களுக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. எப்பாடி இதே பாருங்க, இது என்ன மாடோட இது தானே, அது கழுத்தில் போகிற காலர் தானே அது. பட் ஆனால் இப்படா ஒரு மாடை சாகிற நிலைமையில் எப்படி விட்டுருப்பாங்க? வந்து நம்ம லெவலாகவே கிடையாது ஆக்சுவலாக. நம்ம இவ்வளோ தூரம் நம்ம முட்டிக்கு மேலே வரைக்கும் படி இருக்கு, படி கூட இல்லை ஆக்சுவலாக, இப்போ ப்ரோக்கனில் இருக்குது. அதை மீறி எப்படி மாடு வந்துச்சுன்னு சத்தியமாக தெரியல. இல்லை மேபி அபண்டன்ட் ஆகி கூட யாராவது வந்து விட்டுட்டு கூட போயிருக்கலாம். பட் ஸ்டில் ஆனால் இப்போ எலும்பு ஸ்மெல்லாம் வந்துருக்குமேடா. இப்போ அடி
இது என்னடா ஒரு ஃபுல் மாடு ரிப்கேஜ் அப்படியே இருக்குடா அதில். இந்த மாதிரி நான் எதுவுமே பார்த்ததில்லை. நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன்டா. அங்கே பாரு, அந்த ஸ்பைன்லேருந்து அப்படியே எல்லாமே இருக்குடா. சரி, கூல் கூல் கைஸ், சீரியஸாகவே சொல்கிறேன். எனக்குமே ஒரு அன்ஈவனாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக வந்தேன் இந்த இடத்துக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி லைட்டாக பதட்டமாக இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அரவிந்தனை கூட்டிகிட்டு வந்ததும் அவனும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். திங்க் இட்ஸ் நாட் குட். அவன் இங்கே போடுறா, உன் ஃபேன் யாராவது இருக்காங்க போல அதுக்குள்ளே. ஓகே, நிலமையில சிரிக்க கூட அப்படி. ஓகே ஓகே, மேலே போய் பார்க்கலாம். சரி வா, முதல்ல மேலே போவோம். இதை நம்ம வந்து பார்ப்போம் என்னன்னு. டேய், என்னடா இடம் அது? அதான் இந்த K2 மீட்டரை நீயே ஆப்ரேட் பண்ணு. இதில் வச்சுக்கோ. நீ என்ன கொஞ்சம் அன்இவனாக ஃபீல் பண்ணுற. மேபி ஏதாவது இங்கே படுறா. இல்லைடா, அது மேபி ஆன் ஆனோடனே வர இதுவாக இருக்கும்டா. சரி வாங்க, நம்ம மேலே போகலாம். டேய், இதில் பார்த்தோங்க. காற்று ஏற மேலே. அது ஏதோ இதுடா. என்னடா இது? பிளட்டாக இருக்குல்ல, பிளட் ஸ்டெயின்ஸ் மாதிரி தான் தெரியுது. என்னதாங்க நடக்குது கீழே பார்த்தா? ஐஸ், இங்கே பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பார்க்க பிளட் ஸ்டெயின்ஸ் மாதிரி தான். இதுக்கு ஏதாவது வெட்டி அப்படியே ஸ்பிளாட்டர் ஆன மாதிரி இருக்குது பிளட்டு. ரத்தக்கார மாதிரி தான்டா இருக்குது நிஜமாலுமே. அதுவும் ரத்தக்காரிக்கு கீழே வந்து சூரியன் சவுண்ட் அப்படின்னா எங்க எவனா வந்திருப்பானுங்கடா. ஸ்கூல் படிச்சுட்டு சின்ன வயசுல சாரை கேட்டால் சீரியஸாக கைஸ், இது ஆனால் பார்க்க உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைக் இது எனக்கு தெரிஞ்ச ஏதோ எச்ச போட்ட மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இதை பாருங்கள், பிளட் ஸ்டெயின்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுன்றதை எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க. ரொம்ப நாள் ஆன மாதிரிலாம் இல்லை. பிளட்டு தான், அது பிளட்டோட கரை தான். அது யாரும் கையில் தொடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, ஓகேவா? ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சா எனக்கு? படியிலேருந்து யார் ஏறி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. வரும். சரி, ஓகேவா? நிற்க வேணாமா? சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா? கைஸ், எங்களுக்குமே இது புதுசு தான். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. நர்வஸாகவும் இருக்குது, ஒரு மாதிரி அன்ஈஸியாகவும் இருக்குது. மேபி உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. பட் எங்களுக்கு ஆனால் நிறைய சவுண்ட் கேட்குது. லைக் ஃபுட் ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி கேட்குது. திடீர்னு யாரும் பட் ஆனால் அது ரொம்ப மைன்யூட்டாக கேட்குது. லைக் ஹம் பண்ண எப்படி இருக்கும் காதுகிட்ட வந்து, அந்த மாதிரி கேட்குது எங்களுக்கு.
சரி வா அடுத்த ரூம் போகலாம். சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் வா. டேய் பார்த்து வாங்கடா, இங்கே காம்பவுண்ட் உடஞ்சிருக்கு. கீழே இங்கே கடற்கரையாக இருக்குது. இந்த ஸ்டைல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரெட்டு வந்து எப்படியோ செஞ்சு டஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி. மேபி அந்த மாடு செத்து கிடந்த மாதிரி வேறு ஏதாவது கூட செத்து கிடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். சொல்கிறா இருந்தா பார்த்துக்கலாம். இப்போ மௌடியா தெரியலடா, நான் கூட கால் வச்சுருந்துருக்கலாம். பெல்ஸ் ஒன்று இருக்குல்ல, இந்த டைமில் பெல்ஸ் வாய்ப்பு அடிக்கவும் மாட்டாங்க. டைம் என்ன ஆகுது? 12:30 1 இருக்கும். ஆமாம் 12 இந்த டைமில் யார் போய் அடிப்பாங்க? பட் நம்ம இங்கே பாருங்கடா, மெழுகுவத்தினே வச்சுருக்காங்கடா. மெழுகுவத்தினே வச்சுருக்காங்கடா. பர்த்டே கேண்டல்லாம் இருக்கு. எனக்கு வந்து நிறைய சவுண்டு வந்து எது கேட்குது, மைன்யூட்டாக கேட்குதுடா. ஆனால் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கா. லைக் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல்டு கொடுக்குது எனக்கு. அதான் அது நான் காட்டிட்டேன். இப்படிலாம் வந்து காட்டிட்டேன். வா ரைஸ், சீரியஸாகவே எங்களுக்கு யாரோ லைக் எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை யாராவது எங்களை எப்படி சொல்கிறது, இப்போ நம்மளுக்கு யாராவது ஒரு அப்சர்வ் நம்மளை நோட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு ஃபீல் தெரியலாம் நம்மளுக்கு. லிட்ரலி அந்த மாதிரி ஃபீல் தான் எங்களுக்கு இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப மைன்யூட் சவுண்ட்ஸ் தான் எங்களுக்கு கேட்குது. லைக் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி, நாங்கள் நடக்கிறத தாண்டி ஒரு ஓவர்லேப் சவுண்ட் தான் எங்களுக்கு கேட்குது. கேமராவில் கேப்சர் ஆகிருக்குமான்னு ஆப்வியஸ்லி தெரியல, ஏன்னா எங்களுக்கே ரொம்ப மைன்யூட்டாக தான் கேட்குது. சரி வாங்க பார்ப்போம். சைடில் பார்த்துவாங்க. ரெஸ்ட் ரூமு கேட்டு மீட்டர் கொடு, டார்ச் கொடு, டார்ச் கொடு. இங்கே யாராவது எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா நீங்கள் எங்கள் கூட? இங்கே யாராச்சும் இருந்தால் அவங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு காட்ட முடியுமா? ஸ்பைக் வந்து சரி நான் ஃப்ளாஷ் பார்த்து உங்களால் இது ஃபுல் பிரைட் ஆக்க முடியுமா?
டேய் கண்டினியூஸாக ஃப்ளிக்கராக இருக்குறா. இங்கே போடுறா. கைஸ் விளையாடலாம் இல்லை, நீங்களே பாருங்கள். லைவாக வீடியோ ஓடிட்டு 5 நிமிஷம் வந்து டேய் என்னடா ஃப்ரெண்ட் வரேன்டா. சரி நிச்சயமாக அதில் ஸ்பைக் வந்தது. இப்போது இங்கே யாராவது இருக்கீங்களா? உங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு காட்ட முடியுமா? இங்கே யாராவது இருந்தால் எங்கள் முன்னாடி வந்து இந்த லைட்டை பிரைட் ஃபுல் பிரைட்டாகி காட்டுங்க. இந்த லைட்டை திருப்பி இப்போ உங்களால் பிளிங்க் பண்ண வச்சு காட்ட முடியுமா? நீங்கள் உண்மையாலுமே யாரும் ஆவி இருந்தீங்கன்னா அந்த லைட்டை பிளிங்க் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். சீரியஸாக ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம். அது ஒரு ஒயரிங் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்க, சுவிட்ச் போர்டில் ஒயர் எதுவுமே இல்லைங்க. எப்படிடா உங்களால் திருப்பி இந்த லைட் எரிய வச்சு காட்ட முடியுமா? இங்கே போடுறா. இங்கே போகிற டே ஆரஞ்சு வரைக்கும் போகுதுடா. டேய் என்னடா நடக்குதுங்க? அதான் இது போட்டுடா. நீங்களே பாருங்க, வந்து எதுவும் பார்க்கலாம் இல்லை. நீங்கள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா திருப்பி இதை லிங்க் பண்ணி காட்டுங்க. எது நேராக வந்தால் கூட ஓகே தான், பார்த்துக்கலாம். இங்கே பண்ணலாம். ஃபுல் ரெட்டு போதுடா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா எங்கள் கூட? ஏதாவது வேறு ஏதாவது வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு வந்து அடிக்கடி வேறு ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா? நீங்கள் இப்போ இங்கே இருந்தீங்கன்னா ஏதாவது எங்களுக்கு ஒரு சத்தம் போட்டு காட்ட முடியுமா? டேய் என்னடா இது கண்டினியூஸ் ரீடிங்டா மீட்ரு. டேய் ஃபுல் ரெட்டு போகுதுடா. ஃபுல் ரெட்டு கைஸ். எடுப்பங்க கைஸ், நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். மேபி அது காட்டாது, நீங்கள் பாருங்க கைஸ். டேய் சும்மா அது காட்டாதுடா. இப்படிதான் இப்போ எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, ஒயரிங்கே இல்லைடா இந்த பில்டிங்கில். டேய் ரெட்டு போகுதுடா. இங்கே பாருடா. மச்சான் சீரியஸாக ஒரு மாதிரி அழுகுதுடா. எல்லாருக்கும் எல்லாத்தோட மூஞ்சி நீங்களே பாருங்கள் கேமராவில். வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்கும் வந்து செமையாகிட்டாங்க. ரொம்ப பயமாக இருக்குது கைஸ், சீரியஸாக சொல்கிறேன். இங்கே எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ஒயரிங் எதுவுமே கிடையாது கைஸ். பாருங்கள் வீடு எப்படி போயிட்டு இருக்கு. என்னடா நடக்குதுங்க? நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? வேறு ஏதாவது வந்து நீங்கள் வரைக்கும் வந்து வேறு ஏதாவது காமிச்சிங்கன்னா போதும். அது உங்கள் ஃபாலோவர்ஸ் தான் வந்து அதேண்டா இரு.
டேய் இங்கே பாருடா, இங்கே வந்தோடனே ரீடிங்கே எரியல. இங்கே ரீடிங்கே எரியல பாருடா. ஏய் நீங்கள் இங்கேயும் பாருங்கள், இதெல்லாம் ஸ்விட்ச் போர்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ஒயர் ப்ளக் பாயிண்ட்லாம் எரிஞ்சு போய் யாரோ பிடுங்கிட்டு போயிருக்காங்க. லிட்ரலி இங்கே எதுவுமே கிடையாது, வெறும் பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன் மட்டும் தான் இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் இந்த ரூமில் வந்து எப்படி இருக்குது. முன்னாடி தான் அந்த ரூமில் பார்த்தோம். அந்த ரூமில் எங்களால் வந்து மூச்சு போட முடியாது. ஒரு மாதிரி அந்த இடத்துல ஹெவி ப்ரெசன்ஸ் அந்த மாதிரி இருந்தது கைஸ் எங்களுக்கு. அந்த டம்ப் பண்ண சரி வேணா திருப்பி அந்த ரூமில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் ஒரு வாட்டி. நீங்களும் வந்து பாருங்கள் கைஸ், இந்த ரூமில் நாங்கள் இவ்வளோ நேரம் இப்போ சுற்றி காட்டிகிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ரீடிங் வரவே இல்லை. எனக்கு இந்த ஃப்ளாஷும் அடிக்கிறதுனால இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றது தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் காட்டுதீங்க. ஒன் டைம் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காமிச்சு பாருங்கள் கைஸ், நான் எதுவுமே பட்டனும் எதுவும் அமுக்கலை. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி. நாங்கள் இருங்க அந்த இடத்துக்கு போய் நான் உங்களுக்கு வேணால் திருப்பி காட்டுறேன். நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கீங்களா? இந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் தான். அது கிட்ட போ பாருங்க. டேய் பாருடா ரைஸ், இங்கே பாருங்க. நிஜமாவே நின்ற மாதிரி பார்த்தேன்டா நான். ஃப்ளாஷ் டார்ச்சுங்க, அந்த டார்ச் பெரிய டார்ச்சுங்க, பெருசு கூட பெருசு. இந்த ரூமில் நம்ம கேண்டில்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ரூமில் கேண்டில்லாம் பார்த்தோம். அரேஞ்ச் எப்படி நீ ஹோல்ட் பண்ணு, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களால் இந்த லைட்டை ஃபுல்லாக திருப்பி எரிஞ்சு காட்ட முடியுமா இந்த ரூமில்? எஸ், நான் ஃப்ளாஷ் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருப்பி உங்களால் இந்த லைட்டை ஃபுல்லாக எரிஞ்சு காட்ட முடியுமா? சவுண்ட் கிடைச்சல. மேபி இட்ஸ் கைண்ட் ஆஃப் சைன், பேயோட சைனாக கூட. மேபி கவு மூலம் கூட நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சரி பாப்பா, அந்த ரூமில் பார்த்து பார்ப்போம். இங்கே தான் இருக்காங்க. சரி, அது எப்படி இந்த இடத்துல மட்டும் காட்டுது? மேபி சம்திங் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த பர்டிகுலர் இடத்துல. ஸோ தெரியல எனக்கு. பர்டிகுலர் இடத்துல மட்டும் எப்படிடா காட்டுது? ஒன்றும் புரியலடாடி. இப்போ பாருங்க, இரு இப்போ பாருங்க, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அப்படி டார்ச் படி அவங்ககிட்ட பேசி இந்த மாடு கொலுசு சவுண்டு கேட்கல. கீழே பார்த்தோங்க, ஃபஸ்ட் கீழே பார்த்தோங்க. அந்த கொலுசு வந்து கேட்குது, மணி சவுண்டு இல்லை? ஆமாம், அந்த கொலுசு சவுண்டு தானே இப்போ கேட்டுச்சு. அந்த மீன் இந்த காலரில் இருக்க சவுண்டு. நான் சொன்னால் நம்பியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு கேட்டால் நம்புறீங்க. நீங்கள் தான் இப்போ அந்த கீழே இருக்க அந்த மணி சவுண்டை போட்டிங்களா? அதான் டிவைஸில் ஆமான்னு சொல்லுகிறா. அதே
ஃபைனலாக ஒரு வாட்டி நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ஃபுல் லைட் பிரைட் பண்ணி இது பண்ணி காமிச்சிங்க. காமிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எரியுதுடா. அதெல்லாம் சொல்கிறாங்க இருக்காங்க. என்னடா அது? இங்கே பாடுறா, அந்த இடத்துலேருந்து வந்த உடனே காட்டுதுடா இது வரைக்கும். ஆனால் இங்கே தானா காட்ட மாட்டேங்குதுடா. ஐயோ, லாஸ்ட் ஒரு ரூம் அதை பார்ப்பாங்க. அரே நான் தான் இது வச்சுட்டு டீ ஒவ்வொல்றா. கடிக்காது. ரொம்ப லட்சம் மாடா அதெல்லாம். இங்கே பாருங்க, லீவ் அடிச்சிடும். என்னடா பிளாக் போர்டு இந்த நிலைமையில இருக்கு. எனக்குமே ஒரு மாதிரி, ஆனால் ஒரு மாதிரி இருக்குடா, அப்படியே நெஞ்செல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கு. சீரியஸாடா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம ஒரு மாடை பார்த்தது. இப்போ லைஃப்லேயே இந்த மாதிரி நான் ஒரு மாடு எலும்பு, அதுவும் காய்ஸ் அந்த கால், அதுவும் இல்லாமல் அந்த மாடு என்ன சொல்கிறீங்கன்னா அந்த காலர் இருக்குல்ல அதோட அப்படியே கிடக்கு காய்ஸ். அது எப்படி அந்த அளவுக்கு போய் தான் மாடை பற்றி பேசினாலே மாடு கத்துது. இப்போல்லாம் அந்த மாடை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மாடு சவுண்டோ இல்லை சாந்தமான சவுண்டோ எங்களுக்கு வந்து வருது. அரே அந்த இது கூட கேட்டு மீட்டு காசு படி. இங்கேயும் வருதுடா. இல்லை இங்கே வரல, இப்போ நின்றுச்சு. நீங்கள் இங்கே தான் இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரெசன்ஸை காட்ட முடியுமா அந்த லைட் ஃபுல்லாக பிளிங்க் பண்ணி? பிளிங்க் ஆகுதுடா, பிளிங்க் ஆகுதுடா. சொல்கிறேன். ஒன்றும் புரியலையடா எனக்கு. என்ன இதுன்னு தெரியல. இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து நேரடியாக பார்க்க முடியுமா? இல்லை பட் எனக்கு ஒரு மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அழுத்தின மாதிரி இல்லை. இந்த மாதிரி இது பிளிங்க் ஆகும்போது மட்டும்தான் அப்படி ஒரு ஃபீல் வருது. இப்போ பாருங்களேன், இந்த ரீடிங்கே இப்போ காட்டல. நாங்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சோம், இந்த ரீடிங்கே காட்டல. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு க்ரீன் தான் இருக்குது. டேய் அந்த காலர் வந்து திருப்பி கேட்குதுடா. அந்த மாட்டு வந்து சொல்கிறேன். கிளம்பலாம், பயமாக இருக்குது. வெளியும் மாடுங்கள்லாம் இருக்கு. பட் ஆனால் இவ்வளோ கலர்ஸ் வந்து கேட்காது. கேட்குமா? எனக்கு தெரிஞ்சது நானும் இந்த மாதிரி கேட்டது கிடையாது. தூரத்தில் இருக்க மாடு கத்துற சவுண்ட் தான் நான் கேட்டிருக்கேன். பெல் வச்சுருந்தாங்கன்னா மேபி வர சவுண்டு, பெரிய பெல் மாதிரி வச்சுருந்தா இந்த சலங்கு சவுண்டு மாதிரி கேட்குது. இதை பாரு சொன்ன உடனே நடக்குதுடா. நம்ம இதை பற்றி பேசாமல் இருந்தால் பிளிங்க் ஆகலடா.
கைஸ் நீங்கள் இது எத்தனை பேர் நம்புவீங்களோ இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹெவி ஃபீலர், ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஜாலியாக வீடியோ எடுக்கலாம்னு கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்தேன். இவ்வளோ எப்படி சொல்கிறது, ஃபன்னாக வந்தால் அப்படியே பயந்துற மாதிரி எப்படி கிளம்பி போகலாம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்கோம் இருக்காது. சரி, லாஸ்ட்டாக டைம் கேட்டு போவோம், கேட்டு பார்த்துட்டு கிளம்பிடலாம். இங்கே நீங்கள் வச்சு கேட்டு இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இங்கே யாராவது இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரெசன்ஸை காட்ட முடியுமா எங்களுக்கு? ஸ்பைக் பிளிங்க் பண்ணி. நம்ம வாண்டடாக கேட்டால் வர மாட்டேங்குதுடா. புரியுதா உங்களுக்கு? லைக் நம்ம இவ்வளோ இடம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரூம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சரியா? கேட்கறதோட இல்லை, நம்ம அது கொஸ்டின் கேட்குறோன்னு தெரியுது, அது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் நம்ம போனாலே அந்த இடத்துல காட்டுது, மற்ற இடத்துல அந்த மாதிரி காட்டல. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்காக வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இந்த ரூமில் வந்து எங்களை தவிர வேறு யாராவது இருந்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து நல்லா பிரைட்டாக ஃபுல்லாக எரிய வச்சு காட்டுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க லைவ்ல. இன்னும் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக எரிய வச்சு காட்டுங்க. காமிக்குதுடா. நம்ம சேஃபாக வீட்டுக்கு போகலாம். எப்போல்லாம் திருப்பி நாங்கள் இதை பற்றி கேட்குறோமோ அப்போல்லாம் அந்த மாடல்ஸ் வந்து திரும்பி கேட்குது. இதை வந்து உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திருப்பியும் அதே மாதிரி அதே மாடல்ஸ் வந்து கேட்குது. சரிவா, ஆமாம், எனக்கு என்னமோ சரி பண்ணல இந்த இடம். வந்ததுக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் டைம்லேயே வந்து பார்த்தா சத்தியமா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம். கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன், யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. மைன்யூட் ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது. ஆப்வியஸ்லி இந்த இஎம்எஃப் மீட்டரில் இந்த மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறையா யூடியூப்ஸ்லேயும் இந்த பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவங்க எல்லாரோட இதுவும் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இதை நம்பினதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு குட்டாம்போக்கில் தான் அதை வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரு ஒயரிங்கே இல்லாத பில்டிங்கில், ஒரு எலக்ட்ரிசிட்டியே இல்லாத பில்டிங்கில் எப்படி கைஸ் இது எரியும்? மேபி எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி. ஸோ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது எங்களுக்கும் ஃபீல் பண்ணோம். நாங்கள் பேச பேச வந்துட்டு நிறையா என்னென்னலாம் வந்து நாங்கள் பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ வந்து இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் அமைக்கிறேங்க. டாடா, பாய்.